சிவாய நம. சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்ற பழமொழி எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமான நம்ம லிங்க ரூபமா வழிபடுறோம். இறைவன் அருவமும் உருவமும் இல்லா அரும்பெரும் ஜோதி வடிவானவர். இறைவனுக்கு ஒரு ரூபம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லிங்க ரூபத்துல சிவபெருமான நம்ம வழிபட்டு இருக்கோம். லிங்க ரூபமா இருக்கிற பரம்பொருளுக்கு அநேகமான அபிஷேகங்கள் நடைபெறும். ஆனா வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். அந்த நாள் சிவலிங்கத்திற்கு மீது விழக்கூடிய ஒவ்வொரு அன்னப்பருக்கையும் ஒவ்வொரு சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிவலிங்கத்தின் மீது எத்தனையோ கோடான கோடி அன்னப்பருக்கைகளை கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். அப்ப ஒரே இடத்துல அத்தனை கோடி லிங்கத்தையும் நம்ம பார்த்து தரிசனம் பண்ற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கு சொர்க்கம் தானே. அதனால தான் சோறு கண்ட இடத்திலேயே சொர்க்கம் அப்படின்றது நிச்சயிக்கப்படுகிறது. அததான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன்.